அதெல்லாம் சீக்கிரம் நடக்கும்மா. உன் வீட்டுல நடக்கிறதெல்லாம் வச்சு பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதெல்லாம் மறைச்சு வாழ போற? உண்மையை சொல்லிட்டா நீ நிம்மதியா இருக்கலாம்ல. அந்த பண்ணை விஷயத்துக்கு என் மாமியார் என்ன எப்படி எல்லாம் பண்ணாங்கன்னு உன்கிட்ட சொன்னேன்ல. முழு உண்மை தெரிஞ்சா அவங்க என்ன அந்த வீட்டுல வாழ விடுவாங்கன்னு நீ நினைக்கிறியா? நான் சந்தோஷமாவே இருக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியா? ஏய், நான் ஏண்டி அப்படி நினைக்க போறேன்? இங்க பாரு, என்னால மனோஜ் இல்லாம வாழ முடியாது. உங்க வீட்டுல உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ அவரே உன்னை விட்டு கொடுத்துட்டாருல. இந்த பாரு கல்யாணி, உன்னை பத்தி தெரியும் போது அந்த வீட்டுல யாராச்சும் உனக்கு ஆதரவா இருக்கணும். முத்து மீனா ரொம்ப நல்லவங்க. நீ அவங்க கிட்டயாவது உண்மையா இரு. நிறுத்துமா. ஏதோ உங்க 2 பேரும் பெரிய தியாகி மாதிரி பேசிட்டு இருக்க. அவங்களாலதான் எனக்கு இப்ப இந்த நிலைமையே. எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். உன் அட்வைஸ் எல்லாம் நான் உனக்கு கேட்கல. ஏய், எதுக்குடி இப்ப கத்திட்டு இருக்க? அவங்க உன் நல்லதுக்காக தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் நல்லதா எனக்கு பாத்துக்க தெரியும். நான் கிளம்புறேன். இங்க பாருமா, நீ இந்த மாதிரி ஏதாவது யோசிச்சு அந்த மீனாக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஏய், நான் போன 1 மணி நேரத்துக்கு அப்புறம் அம்மா வாட்டையத்தை அனுப்பி விட்டுரு. வந்து கதவை சாத்திக்கும்.